வெல்கம் டு இனதகைகள் ஐஏஎஸ் அகாடமி அண்ட் இன்ஜினியரிங் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயரில் நம்மளுக்கு கேட்டில் கேட்டது, அதே மாதிரி ஐஇஎஸ் எக்ஸாமில் கேட்டது, இது மாதிரி இன்ஜினியரிங் சம்மந்தமான டிப்ளமோ சம்மந்தமான காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட ஈஸி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இந்த சீரியஸில் நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஒவ்வொரு சீரியஸ்லையுமே இன்றைக்கி உங்களுக்கு மினிமம் ஒரு சம்லேருந்து மேக்ஸிமம் 5 சம்குள்ளே போடுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் டு மினிமம் ரெசிஸ்டன்ஸ் தட் கேன் பி அப்டைன்டு வித் என். ஓகேங்களா? 1 ஓம் ரெசிஸ்டர், 1 ஓம் ரெசிஸ்டரை எடுத்து எத்தனை எடுத்து n நம்பர்ஸ் எடுத்து, அதாவது 1 ஓம் ரெசிஸ்டர் எடுக்கிறோம். எத்தனை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் எடுக்கிறோம் அப்படின்னா n நம்பர் எடுக்கிறோம். அதில் மேக்ஸிமம் வேல்யூவுக்கும் மினிமம் வேல்யூவுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? நார்மலாக ஒரு ரெசிஸ்டரை நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ வரும். ஸோ ரெசிஸ்டரை சீரியஸில் கனெக்ட் பண்ணால் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வரும். ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணால் எனக்கு மினிமம் வேல்யூ வரும். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சீரியஸில் கனெக்ட் பண்ணால் மேக்ஸிமம் வேல்யூவும், மினிமமாக பேரலில் கனெக்ட் பண்ணால் எனக்கு மினிமம் வேல்யூவும் நமக்கு வரும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், 1 ஓம் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணுறேன். எத்தனை கனெக்ட் பண்ணுறேன்? n நம்பர்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோ, n நம்பர்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். அப்போனா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? n. ஆன்சர் என்ன வரும்? n. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 1 1 1 1 1 எத்தனை கனெக்ட் பண்ணியிருக்கேன்? 1 2 3 4 5 கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா 5 கனெக்ட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வருது? 5. அப்போனா n கனெக்ட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? n. இதுவரையும் புரிஞ்சுங்களா? அடுத்தது பேரலில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ எத்தனை ஓம் ரெசிஸ்டரை? 1 ஓம் ரெசிஸ்டரை. பேரலுக்கு என்னது? 1 கீழே தான் எழுதுவோம், 1/1. அதே மாதிரி 5 கனெக்ட் பண்ணுறதா வச்சுக்குவோம். 1 2 3 4 5. இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா இது கேன்சல் ஆகி கேன்சல் ஆகி 1 1 1 1 1 ஆன்சர் என்ன வரும்? 5. ரைட்டுங்களா? அப்படின்னா 10 கனெக்ட் பண்ணால் 10, n கனெக்ட் பண்ணால் n. அப்போனா இந்த இடத்துல என்ன? இதுவும் ஒரு n, இதுவும் ஒன்று n. ஸோ ரெசிஸ்டன்ஸை பேரலாக 1 ஓமாக கனெக்ட் பண்ணாலும் n, சீரியஸாக கனெக்ட் பண்ணாலும் n. இப்போ நான் என்ன பண்ணணும்? ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எந்த ரெண்டுக்கும்? மேக்ஸிமத்துக்கும் மினிமத்துக்கும். மேக்ஸிமம் அப்படின்றது நான் என்ன சொல்லிட்டேன்? சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். பேரலல் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன வரும்? RB. ஸோ இது வந்து மேக்ஸிமம், இது மினிமம். இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? அதாவது இந்த ஆர்பியை நான் போடும்போது எப்படி போடுவோம்? பேரலில் இருக்கிறத நான் எப்படி எழுதுவோம்? பேரலில் எப்படி எழுதுவோம்? 1RS / 1/RP அப்படி தானே எழுதுவோம். 1/RP அப்படின்னா RP அப்படின்றது உங்களுக்கு எங்கே வந்துடும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். RB அப்படின்றது உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ RS × RB. ஓகேவா? அப்போனா ஆன்சர் நார்மலாக என்ன வரும் உங்களுக்கு? RS/RP அப்படின்றது n = n². n × n². இது வந்து சீரியஸ் கனெக்ஷன், இது வந்து பேரலல் கனெக்ஷன். ஓகேங்களா? சீரியஸ் பேரலில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நான் ரேஷியோ எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? இந்த இடத்துல RS/RP வரும். ஏன் RP அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. பேரலில் எழுதும்போது, ரேஷியோ எழுதும்போது சீரியஸ் 1/RP இப்போ தானே போட்டிருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இவ்வளோதான். இப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி இதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா கேட்டில் கேட்டிருக்காங்க, ஐஇஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ
ஸோ இது மாதிரி சம் தான் உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமு, டெக்னிக்கல் எக்ஸாமு, எல்லா எக்ஸாமுக்கும் இந்த சம் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம்மா கேள்வியா? கேள்வி. ஸோ இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். இப்போ இனிமேல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கேட்ட கேள்வி தான். அசால்ட்டாக இருக்காதீங்க. இதே மாதிரி கேள்வி தான் உங்களுக்கு வரும் எப்பொழுதுமே எக்ஸாமை பொறுத்த வரையும். இந்த கேள்வியில் என்ன பண்ணீங்கன்னா, நெட்டு சார்ஜ் ஆஃப் an n type semiconductor. நெட் சார்ஜ் ஆஃப் தி n type semiconductor. எந்த செமிகண்டக்டர் n டைப்பாக இருந்தாலும் p டைப்பாக இருந்தாலும் n டைப்பாக இருந்தாலும் p டைப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நெட்டு சார்ஜ் அப்படின்றது என்ன வரும்னா 0 தான் வரும். நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இதில் நான் 2 கேள்வி சொல்லி கொடுத்துட்டேன். நெட்டு சார்ஜ் ஆஃப் an n டைப்பாக இருந்தாலும் சரி, p டைப்பாக இருந்தாலும் சரி, ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 0 அப்படின்றதான் வரும். ஸோ இன்னைக்கு இந்த 2 கேள்வி மட்டும் போதும். நாளைக்கு நான் இன்னும் வேறு கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம அகாடமிக்கில் எல்லா டெக்னிக்கல் எக்ஸாமுக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஈஸி சம்மந்தமாக ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.